ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறம் இந்த இலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் கொட்டிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு சீரகமும் வந்து மிளகும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதோட வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பொன்னிறத்தில் வந்து வறுத்துக்கலாம். இதோட இப்போ 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட வந்துட்டு நறுக்கின தேங்காயும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொன்னிறத்தில் வந்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து ஓரளவுக்கு பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சுண்டை கொச்சதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக கொஞ்சோண்டு வதக்கிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேஜாக நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு 2 வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா இது வந்து பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். அது 1 ஸ்பூன் போதும். இதில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதையும் இதோட நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதை 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டாச்சு. வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே வந்து வெந்திருக்கு. அதோடு வந்து போட்டு உருளைக்கிழங்கும் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு காரம் பத்தலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்துட்டு பத்தலன்னு நினச்சிங்கன்னா சால்ட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கொத்தமல்லி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து இதை வேக விடலாம். இதை வேக விடுறதால வந்துட்டு இந்த கொத்தமல்லியுடைய வாசனை வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து இதுதான் வந்துட்டு இதுக்கு டேஸ்ட்டு சேர்க்குறதே வந்துட்டு. இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதோ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம்.
நம்மளோட கிரேவி வந்து நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு.